ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் திபாரதி அண்ட் நான் பெங்காலி, நான் தமிழியன் கிடையாது. ஸோ எனக்கு வந்து தமிழ் பேச ரொம்ப பிடிக்கும். தமிழ் ஸ்பீக்கிங் இன் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ ஹவ் ஸ்டேட் இன் தமிழ்நாடு ஃபார் அ லாங் டைம். ஸோ எனக்கு தமிழ் பேச முடியும். பட் எனக்கு வந்து ஃப்ளூயண்ட் தமிழ் மேபி வராது. பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கும். இன்னைக்கு நான் வந்து ஒரு ரொம்ப லைக் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் uploading my video in this channel. So இன்னைக்கு நான் பேச போகிறேன் about how I survived corona. I was detected with corona positive on 20th of November. Let me start with how I got to know that I have positive, like corona positive. And adhika arthade vande na solluven that how I came out of it, because இன்னைக்கு 5th of December. So இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 days கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லைக் நான் சின்ஸ் த லாக்டவுன் நான் வந்து வெளியிலே ரொம்ப லைக் பர்பஸ் இல்லைன்னா வந்து ஐ வில் நாட் கோ. I am working and I am working from home because my office has given us the what you call protective thing that we can work from home. And அந்த டைமில் வந்து நான் வெளியிலே வந்து ரொம்ப பர்பஸ் இல்லைன்னா வந்து நான் போக மாட்டேன். நான் உடனே வந்து இன்னைக்கு வந்து லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அன்றைக்கிலேருந்து வந்து நாங்களே எல்லாம் வந்து ஆன்லைன் க்ராசரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெட் பேங்கிங் எல்லாம் பண்ணிட்டு வந்து ஈவன் த பேமெண்ட் ஆல்சோ கேஷ் கரன்சி நோட்ஸ் எல்லாம் வந்து நாங்களே வந்து ஐ வில் அவாய்ட் டச்சிங் த கரன்சி நோட்ஸ் ஆல்சோ, பிகாஸ் எனக்கு வந்து இது தெரியும் தட் ஈவன் ஃப்ரம் தேர் ஆல்சோ த லைக் பாசிட்டிவ் திங்ஸ் மைட் கம், பாசிட்டிவ் இன்ஃபெக்ஷன் மைட் கம். ஆனால் இது எல்லாம் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆன் லைக் திவாலி வெக்கேஷன். ட்ரூலி ஸ்பீக்கிங் நான் திவாலி வெக்கேஷனுக்கு வந்து எங்கேயோ போகல. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து சம்டைம்ஸ் எனக்கு வந்து ரொம்ப வீட்டிலே இருக்கும்போது வந்து ரொம்ப போர் அடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வந்து வீட்டிலேருந்து கார்லே உட்காந்துட்டு ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு திரும்பி வந்து வீட்டுக்கு தான் வருவேன். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் ஐ வில் சானிடைஸ் மை ஹோம், ஐ வில் சானிடைஸ் மை கார் அண்ட் லைக் த ஷூ தட் ஐ எம் வேரிங். காரில் உட்காந்தும்போது வந்து கீழே ஒரு மேட் போடுவேன். மேட்டுக்கு மேலே வந்து நான் நியூஸ் பேப்பர் போடுவேன். சில பேர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லைக் பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து பார்ப்பாங்க. பட் திஸ் இஸ் வாட் ஐ ஹேட் டு டூ. நான் மாஸ்க் போட்டுவேன், அதுக்கு அடுத்தது கையில் க்ளவ்ஸ் போட்டுவேன். அண்ட் வெளியிலேருந்து வந்த உடனே சப்போஸ் வந்து ஐ வில் கோ அவுட் ஒன்ஸ் இன் லைக் 15 days or once in a month, something like that, or even in certain cases once in 10 days also. பட் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாஸ்க் போட்டுவேன். நான் ட்ரெஸ் எல்லாம் லைக் எந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போவேன்னா போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போவேன். வெளியிலேருந்து வந்துட்டு கூட நான் வந்து குளிச்சுவேன். அண்ட் ஐ வில் ட்ரை டு சானிடைஸ் மை ஷூ ரேக், மை ஷூஸ், மை ஆப்வியஸ்லி மை பாடி, மை லைக் என்டையர் திங். நான் தலை கூட குளிப்பேன். அந்த மாதிரி வந்து ஐ ஹவ் டேக்கன் கேர் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஆல்சோ மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆனால் திவாலி அந்த வெக்கேஷனில் வந்து எப்படி இது வந்துடுச்சு வந்து எனக்கு தெரியாது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் லைக் திஸ் இஸ் த செகண்ட் சர்ஜ் ஆஃப் கோவிட். மோஸ்ட் ஆஃப் அஸ் வி வேர் பையிங் அவர் திவாலி ஸ்டஃப் ஃப்ரம் ஆன்லைன் ஓன்லி. எங்கள் வீட்டில் வந்து தியா எல்லாம் வந்து அந்த விளக்கு எல்லாம் வந்து எப்போவுமே இருந்தாச்சு. ஸோ ஐ டிட் நாட் யூஸ் நியூ திங்ஸ் எக்ஸப்ட் த தியாஸ். ஸோ அந்த தியாவும் வந்து நான் கொண்டு வந்துட்டு அது வந்து நாங்களே தீபாவளிக்கு 10 நாள் முன்னாடி தான் போயிட்டேன். ஸோ கொண்டு வந்துட்டு உடனே வந்து அதுவும் நான் சானிடைஸ் பண்ணிட்டேன். ஈவன் தோ மிட்டிக்கே தியா, தட் மீன்ஸ் அந்த மண் விளக்கு அதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ அதுவும் நான் சானிடைஸ் பண்ணிட்டேன். பட் அப்போ கூட எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. மேபி அன்றைக்கி வந்து நாங்களே போயிட்டேன், அன்றைக்கி வந்து வெளியிலே போயிட்டேன், அன்றைக்கி வந்து எங்கேயோ வந்து கான்டாக்ட்லேயே வந்துச்சு, ஐ டோன்ட் நோ. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா even when we went for buying these diyas, even when we went for like came back, we settled down at home. And அடிக்கடி நான் வந்து பிகாஸ் சானிடைஸ் பண்ணுவேன், வீட்டில் எல்லா திங்ஸ் எல்லாம் சானிடைஸ் பண்ணுவேன். அண்ட் நான் என்ன பண்ணுவேன்னா சோஃபா கவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஏதோ ஒரு வந்து துணி திங்ஸ் எல்லாம் இருக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 நாள் 3 நாள் அப்புறம் வந்து நான் அது வந்து சானிடைஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். தட் மீன்ஸ் வாஷ் பண்ணுவேன், நல்லா வந்து ஹாட் சன்னில் வந்து இது பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த சைன் எப்படி வந்தாச்சுன்னா முதல்ல வந்து என் லெக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஐ டூ எக்ஸசைஸ் அண்ட் எனக்கு என்னென்னா வந்து மேபி ஓவர் எக்ஸசைஸ் ஆகிடுச்சு, அதுக்கு தான் வந்து எனக்கு வந்து லெக் பெயின் ஆகுது, அதுதான் வந்து நான் நினச்சேன். ஸோ பட் அந்த லெக் பெயின்க்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, அண்ட் தீஸ் ஆல் ஸ்டார்டட் ஆஃப்டர் த டே வி வெண்ட் அவுட். ஸோ தட்ஸ் த ரீசன் தட் ஐம் திங்கிங் தட் மேபி அந்த டைமில் யார் கூட வந்து காண்டாக்ட் ஆகிடுச்சு எனக்கு தெரியல. அண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, பிகாஸ் ஈவன் அந்த டைமில் வந்து காண்டாக்ட் ஆகிடுச்சுன்னா கூட எப்படின்னா, நான் க்ளவ்ஸ் போட்டுகிட்டே இருந்தாச்சு, நான் வந்து மாஸ்க் போட்டுகிட்டே இருந்தாச்சு, ஒரே ஒரு நாள் தான் போயிட்டேன். ஸோ ஐ வாஸ் அனேபிள் டு பிலீவ் மை செல்ஃப் தட் எஸ் அன்னைக்கு வந்து ஒரே ஒரு நாளுக்கு வந்து இந்த மாதிரி லைக் இது வரும். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு கால் வலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் வந்து அதுவும் வந்து வெரி அன்னைக்கு வரல, அரவுண்ட் 10 நாளைக்கு அப்புறம் தான் வந்து இது எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்போ கால் வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா, அதுக்கே உடனே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிக்க மாதிரி இருந்தாச்சு, கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது ஃபீவரிஷ் மாதிரி இருந்தாச்சு. ஸோ தீபாவளி அன்னைக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து நான் விளக்கெல்லாம் போட்டுட்டேன், நான் பூஜா எல்லாம் பண்ணிட்டேன். அண்ட் அன்னைக்கு வந்து பூஜா எல்லாம் பண்ணும்போது கூட எவ்ரிடே வாட் ஐ டூ இஸ் தட் என்கிட்ட வந்து லைசால் எல்லாம் இல்லை. எனக்கு வந்து நம்ம சின்ன வயசில் வந்து பிளாக் ஃபினைல் யூஸ் பண்ணுவேன்ல, அந்த ஃபினைல் வந்து நான் 10 லிட்டர் பாட்டில் வந்து பிகாஸ் ஐ ஹவ் காட் பெட்ஸ், ஸோ அந்த ஃபினைல் 10 லிட்டர் பாட்டில் வந்து நான் வச்சுட்டேன். ஸோ எப்போ பார்த்தது டெய்லி நான் அந்த ஃபினைல் வச்சுட்டு க்ளீன் பண்ணுவேன். ஸோ எனக்கு நான் வந்து ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் வீட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அது எல்லாம் வந்து பண்ணும்போது கூட எனக்கு வந்து நைட்லேயே தான் அந்த ஈவினிங் டைமில் விளக்கு வைக்கும்போது முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து இது ப்ரைவேட் ரோடு தான், நம்ம ரோடு தான். ஸோ நம்ம ரோட் மீன்ஸ் வீட்டுக்கு முன்னாடி தான். ஸோ அங்கே போயிட்டு பட்டாசெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீவரிஷ் மாதிரி இருந்தாச்சு. ஸோ ஃபீவரிஷ் மாதிரி இருந்தாச்சுன்னா உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, அன்றைக்கி நைட்டு வந்து நான் ஐ ஸ்டார்டட் ஜெனரலி வந்து எப்போலேருந்து லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா, எனக்கு வந்து எல்லோரும் சொன்னாங்க தட் லெமன் ஜூஸ் ஹாட் வாட்டர்லேயே குடிக்கணும். ஸோ நான் அதுதான் வந்து பண்ணுவேன். அண்ட் அந்த லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சோண்டது இவ்வளோண்டது லெமன் ஜூஸ் வந்து இவ்வளோண்டது வாட்டர்லேயே, ஸோ தட் அது வந்து பயங்கர அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கணும், அந்த மாதிரி தான் வந்து நான் குடிப்பேன். ஸோ மேபி தட் சேவ்ட் மீ. பட் what happened is that after I started feeling feverish, I started immediately taking hot water. முதல்ல ஹாட் வாட்டர் குடிப்பேன், பட் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி ஹவர் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் ஹாட் வாட்டர். அண்ட் ஆப்வியஸ்லி அதுக்கு அடுத்தது வந்து பேராசிட்டமால் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நான் உடனே டாக்டர்ஸ்க்கு வந்து கன்சல்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்க வந்து அண்ட் ஐ ஹேட் டேக்கிங் மெடிசின்ஸ், ஐ ஹேட் பீயிங் சிக். ஸோ எனக்கு வந்து டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஆனால் வந்து இப்போ அவங்க கூட வந்து நான் அவ்வளோ இந்த ஃபிசிக்கல் பெயின் எல்லாம் வந்து கன்சல்ட் பண்ண மாட்டேன். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி பேராசிட்டமால் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும். ஸோ உடனே வந்து என் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க தட் உங்களுக்கு வந்து 100க்கு மேலே டெம்பரேச்சர் இல்லைன்னா நீங்கள் வந்து பேராசிட்டமால் சாப்பிடக்கூடாது, பிகாஸ் தட் இஸ் டெட்ரிமெண்டல் ஃபார் ஹெல்த். அண்ட் உடனே நீங்கள் வந்து இப்போது கொரோனாக்கு டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். Now starts the ordeal. Now what happened is that எனக்கு வந்து next day நான் சொன்னல இந்த மாதிரி ஃபீவரிஷ் வந்தாச்சு. next day I started losing my ஸ்மெல். ஸோ ஸ்மெல்னா வந்து முதல்ல நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே சளி வந்துச்சு, சளிக்கு வந்து சைட் எஃபெக்ட் மாதிரி கொஞ்சம் ஸ்மெல் குறைஞ்சிச்சு, அந்த மாதிரி கூட ஆகலாம். ஸோ வாட் ஐ டிட் இஸ் தட் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல்லிங் திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் லெமன், ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இஞ்சி, ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன் கட் பண்ணிவிட்டு அந்த ஆனியனோட ஸ்மெல் நான் ட்ரை பண்ணிவிட்டு எதுவுமே வந்து எனக்கு ஸ்மெல் இருக்கல. அதுக்கு ஸ்மெல் ஐ குட் நாட் இன்ஹேல் தி ஸ்மெல்ஸ், ஐ குட் நாட் கெட் த ஸ்மெல். அடுத்தது வந்து உடனே நான் 104 நான் ட்ரை பண்ணிவிட்டு இங்கே வந்து குஜராத்லேயே யூ ஆல் நோ தட் கேசஸ் ஹாவ் ஷூட்டட் அப் லைக் எனி திங். 104 ட்ரை பண்ணிவிட்டு பிகாஸ் தட் வாஸ் திவாலி டைம், போஸ்ட் திவாலி டைம் ஆல்சோ. ஸோ லைன் கிடைக்கல. உடனே வந்து நான் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயோ வந்து டென்ட் போட்டுட்டு அந்த டெஸ்ட் பண்ணுவாங்க, ஸோ அங்கேயும் போயிட்டேன். பட் ப்ளீஸ் டூ ரிமெம்பர் தட் எனக்கு வந்து சிச்சுவேஷன் அந்த மாதிரி இல்லை தட் நான் வந்து வீட்டுக்கு வெளியில் போயிட்டு டெஸ்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி கூட கிடையாது. ஸோ நான் வெளியில் போயிட்டு வந்து நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு போயிட்டேன். பார்த்தேன் கார்லேருந்து தான் பார்த்தேன் தட் நான் அந்த டென்ட்டில் வந்து 12 o'clock போயிட்டு, ஸோ விதின் 12:05 அவங்க வந்து எல்லா பேக்கப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க பிஃபோர் ஐ குட் கெட் டவுன்.
that was a blessing for me obviously, because நான் வந்து as I said that கார்டில் போகும்போது கூட நான் நிறைய லைக் சேஃப்டி மெஷர்ஸ் நான் இது பண்ணுவேன். ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டு உடனே வந்து நான் என் ஜென்ரல் மெடிக்கல் ஸ்டோருக்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும், ஸோ ப்ரைவேட் லேப் வந்து எனக்கு வேணும். ஸோ அவங்க ப்ரைவேட் லேபோட நம்பரை கொடுத்தாங்க, சொன்னாங்க தட் நீங்கள் அங்கே போய்ட்டு டெஸ்ட் பண்ணணும். பட் பை தென் I could understand that something very bad is going to happen because if I don't go for testing, பிகாஸ் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் வந்து அந்த ஃபியர் இருக்குல்ல, தட் அந்த கொரோனா வரும் அந்த மாதிரி ஃபியர் இருக்குல்ல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர சொன்னேன். ஸோ நான் அந்த லைக் 12:30 இந்த ரேஞ்சில் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ப்ரைவேட் லேப்லேருந்து வந்து ஒரு 2:30 3 o'clock வந்து ஆள் வந்துட்டு முதல்ல ஸ்வாப் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் கேட்டேன், எனக்கு வந்து ரிசல்ட் கொஞ்சம் அர்ஜென்ட்லி வேணும், அதுக்கு வந்து எவ்வளோ காசு வேணும்னா நான் கொடுக்கறதுக்கு வந்து தயாரி இருக்குது. ஸோ அவங்க சொன்னாங்க, சரி ஓகே நீங்கள் வந்து பே பண்ணுங்க. ஸோ கவர்மெண்ட் டெஸ்டிங் சென்டரில் போயாச்சுன்னா இது வந்து ஃப்ரீ, பட் நீங்கள் ப்ரைவேட் டெஸ்டிங் சென்டரில் போயாச்சுன்னா இது ஃப்ரீ கிடையாது ஆப்வியஸ்லி. ஸோ பிகாஸ் ஒரு சார்ஜ் இருக்கணும். ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து எல்லாம் சேர்ந்துட்டு எனக்கு வந்து 10,000 ரூபாய் செலவாயிடுச்சு, நாட் ஃபார் டெஸ்டிங் அலோன். ஸோ டெஸ்டிங்க்கு ரிசல்ட் வந்து அடுத்த நாளைக்கு பை மேக்ஸிமம் 9:30 என் வாட்ஸ்அப்பில் வந்துடுச்சு. வந்த உடனே நான் அந்த மெடிக்கல் ஸ்டோருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ஸோ அவங்க வந்து அங்கே பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ உடனே வந்து அந்த டாக்டரோட நம்பர் கொடுத்தாங்க. ஸோ நான் ரெஃபர் பண்ணிவிட்டேன் தட் இந்த மாதிரி ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணணும். ஸோ டாக்டர் வந்து உடனே ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் நான் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும் கிடையாது, உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டேன். இதில் ஐ மஸ்ட் மென்ஷன் அபவுட் சர்டன் குரூப்ஸ். எனக்கு வந்து திருநெல்வேலி தமிழ்நாட்டில் வந்து வெரி பிக் சப்போர்ட் இருக்காங்க. அங்கே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க. அண்ட் அங்கே வந்து லேடிஸ் ஒரு குரூப் இருக்காங்க, ஃபேஸ்புக் குரூப் இருக்காங்க, பிகாஸ் சம் ஆஃப் தெம் ஐ நோ பர்சனலி ஆல்சோ. அவங்க வந்து உடனே வந்து நான் போஸ்ட் பண்ண உடனே இந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்மெல் குறைஞ்சிடுச்சு மாதிரி இருக்குது, எனக்கு கொரோனா இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன பண்ணணும் தெரியாது எனக்கு. அவங்க வந்து ஸோ மெனி லைக் மெம்பர்ஸ் ஆஃப் தட் குரூப் உடனே வந்து எனக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. அதிலே சில பேர் வந்து அந்த கஷாயம் இருக்குல்ல அதுவும் கூட சொன்னாங்க தட் இது மாதிரி வந்து நீங்கள் குடிக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாட்டில் வந்து அது கிடைக்கல. ஸோ அவங்க வந்து தே ஆர் ஸோ நைஸ் தட் தே ஈவன் டோல்ட் மீ தட் ஷேர் யுவர் அட்ரஸ், நாங்கள் வந்து இது இங்கேருந்து வந்து அனுப்பி விட்டுறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து ஐ டிட் நாட் கெட் தட் திங் ஹியர். ஐ நைதர் ஆஸ்க் ஃபார் தட். பட் நான் அதுதான் வந்து அவங்க என்ன ரெசிபி சொன்னாங்கன்னா அது வீட்டில் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டேன். முதல்ல வந்து இதுக்கு வந்து இங்கே காடா சொல்லுவாங்க. ஸோ அது காடா நான் குடிச்சிட்டு தான் இருப்பேன். ஸோ அது எல்லாம் வந்து நான் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். when the test report came I found that only I am positive, because நான் வீட்டில் மற்ற எல்லாருக்கும் வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். only I am positive, fortunately I am positive, மற்ற எல்லாரும் வந்து நெகட்டிவ். ஸோ நான் இமீடியட்லி ஐ வெண்ட் இன் ஐசோலேஷன். பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் பார்க்கும்போது கூட நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா அங்கே வந்து வேல்யூ இருக்குது தட் உங்கள் வந்து கொரோனா டெஸ்ட் வந்து எவ்வளோ வேல்யூக்கு இருக்குது. ஸோ அந்த வேல்யூ லைக் நம்பர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நம்பர்ஸ் பார்த்த உடனே வந்து நான் ஒரு சின்ன ஒரு நெட் சர்ச் பண்ணிவிட்டேன், ஒரு நெட் ரிசர்ச் பண்ணிவிட்டு கூகுள் ரிசர்ச் பண்ணிவிட்டேன். ஸோ அதில் பார்த்தேன் தட் ஒரு வேல்யூக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் ஹை ரிஸ்க் ஜோனில் இருக்கீங்க, ஒரு வேல்யூக்கு கீழே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மீடியம் ரிஸ்க் ஜோனில் இருக்கீங்க, அண்ட் இதுக்கு கீழே இருக்குன்னா நீங்கள் வந்து லோ ரிஸ்க் ஜோனில் இருக்கீங்க. ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் இன் த லோ ரிஸ்க் ஜோன். அண்ட் ப்ரைவேட் லேப்லேருந்து வந்து டெஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து நீங்கள் ஆதார் கார்டு ரெடியாக வச்சுக்கணும், பிகாஸ் அவங்க ஆதார் கார்டோட ஃபோட்டோ எடுப்பாங்க. அண்ட் ஆதார் கார்டோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேயே கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்தாச்சு. அன்றைக்கி வந்து எனக்கு ஏஎம்சி அஹமதாபாத் மியூனிசிபல் கார்பரேஷன்லேருந்து வந்து கால் வந்தாச்சு, அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட கால் வந்தாச்சு. கேட்டாங்க நான் எங்கே இருக்கேன், எப்படி வந்து எந்த சுச்சுவேஷனில் இருக்கேன், அப்புறம் வந்து எப்படி வீட்டில் குவாரண்டைன் இருக்கா இல்லாட்டி வந்து வேறு எங்கேயோ நான் போயிட்டே இருக்கேன். அதெல்லாம் கேட்கும்போது எஸ் தேர் இஸ் ஒன்லி ஒன் கன்சர்ன் இஸ் தட் உங்கள் ப்ரைவசி வந்து யூ ஹேவ் டு சே டாடா பை பை, எஸ்பெஷலி யுவர் டிஜிட்டல் ப்ரைவசி ஃபார் யுவர் ஆதார் கார்டு எட்ஸெட்ரா யூ ஹேவ் டு சே டாடா பை பை. பட் ஸ்டில் தென்
என்ன ஆகும்னா வந்து நீங்கள் உடனே வந்து யூ வில் பி கம்மிங் அண்டர் மானிட்டரிங். தட் மீன்ஸ் மானிட்டரிங் இன் த சென்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு 2-3 days ஃபோன் பண்ணிட்டு கேட்பாங்க எப்படி உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் எப்படி இருக்குது இது எல்லாம் இருக்குது. பட் பிகாஸ் ஐ வாஸ் கோயிங் த்ரூ த ப்ரைவேட் லைக் யூனோ லேப் ப்ரைவேட் டாக்டர்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ ப்ரைவேட் டாக்டருக்கு வந்து நான் உடனே இந்த த்ரூ மை மெடிக்கல் ஸ்டோர் நான் டாக்டருக்கு வந்து கன்சல்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து மெடிசன் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாம் வந்து சேர்ந்துட்டு தான் சொல்கிறேன் 10,000 ரூபாய் மாதிரி செலவாயிடுச்சு. ஸோ 10,000 ரூபாய்க்கு வந்து என்னென்ன இருக்கும், they will be immediately giving you like you know you have to buy basically a no contact thermometer and an oximeter. And obviously அது கூட வந்து அவங்க அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. தட் இஸ் யூனோ தட் வெப்பர் எடுக்கிறதுக்கு அந்த சின்ன அந்த வெப்பர் மெஷின் இருக்குல்ல, தட் அந்த எலக்ட்ரிக்கல் பாயில் ஆகும். ஸோ அதுவும் கொடுத்தாங்க. எனக்கு ஆக்சுவலி அது வேண்டாம். பட் ஸ்டில் தென் அவங்க வந்து கொடுத்து அனுப்பி விட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா வெப்பர் வந்து எவ்ரி 2 hours நான் லைக் யூனோ ஐ டுக் வெப்பர். தட் இஸ் ஆல்சோ இன் விக்ஸ் வெப்பரை போட்டுட்டு துளசி போட்டுட்டு ஐ யூஸ் டு டேக் த வெப்பர். Plus whichever like you know home remedies I got to hear from my friends, especially from this Tirunelveli mothers group. ஸோ நான் எல்லாம் வந்து நான் எடுத்துட்டேன். அண்ட் ஆப்வியஸ்லி என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து நல்லா நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிடணும். ஆப்வியஸ்லி இஃப் யூ லவ் ஃப்ரூட்ஸ் தட்ஸ் த பிக்கெஸ்ட் லைக் யூனோ சப்போர்ட். எனக்கு வந்து ஐ டோன்ட் லவ் ஃப்ரூட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நான் நல்லா சாப்பிடுவேன். சாம்பார் எஸ்பெஷலி பிகாஸ் தால் சாம்பார் இதெல்லாம் வந்து நல்லா ப்ரோட்டீன் ஃபுட் இருக்கும். அண்ட் பிகாஸ் ஐ எம் non-vegetarian, but the thing is that இந்த பாசிட்டிவ் ஆக உடனே வந்து நீங்கள் வெளியிலேருந்தே நான்-வெஜிடேரியனை கூட சாப்பிட வேண்டாம். ஐ மீன் சாப்பிடக்கூடாது ஆக்சுவலி. தட் யூ டோன்ட் நோ தட் வெதர் தட் பர்டிகுலர் யூனோ லைஃப் ஸ்டாக் இஸ் குட் ஆர் நாட். ஸோ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் அட் த சேம் டைம் நமக்கு வந்து நார்தர்ன் இந்தியாவில் எஸ்பெஷலி இன் கொல்கத்தா என்ன சொல்லுவாங்கன்னா சிக்கன் சூப் அந்த மாதிரி சாப்பிட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ பிகாஸ் நான் வந்து ஆன்லைன் க்ராசரி தான் எடுத்துகிட்டு இருந்தாச்சு. ஸோ ஐ யூஸ் டு டேக் எக்ஸ். ஸ்டில் நவ் ஐ டேக் எக்ஸ், எஸ்பெஷலி பாயில்ட் எக் நான் வந்து சாப்பிடுவேன். லைக் ஐ வில் கன்சியூம் பாயில்ட் எக்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணணுன்னா வந்து நீங்கள் மெடிசின் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா எவ்ரி 3 hours 3 hours கம்மி ஜாஸ்தி சொல்கிறேன், எவ்ரி 2 hours வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் தட் யூ ஹாவ் டு டேக் யுவர் டெம்பரேச்சர் அண்ட் யூ ஹாவ் டு டேக் யுவர் பல்ஸ் ரேட் அண்ட் ஆக்சிஜன் மீட்டர் இந்த லைக் யூனோ ஆக்சிஜன் லெவல் இந்த பிளட். ஸோ அது வந்து இந்த ஆக்சிமீட்டர்லேயே வந்து பண்ணுவாங்க. டூ ரிமெம்பர் தட் இது வந்து 95-96க்கு கீழே வந்தாச்சுன்னா டாக்டர் எப்போவுமே வந்து சொல்லுவாங்க நீங்கள் அட்மிட் ஆகலாம், நீங்கள் சிடி ஸ்கேன் பண்ணலாம், உங்களுக்கு ஆக்சிஜன் வேலோ இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து த பெஸ்ட் வே இஸ் டு டேக் ரெஸ்ட். the more you take rest, that means நீங்கள் நல்லா வந்து படுத்துட்டு வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. படுத்துட்டு அண்ட் ரிலாக்ஸ், மைண்டும் ரிலாக்ஸ் ஆகணும். படுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் ஏதோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், பாடி ரிலாக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி பண்ணணும். பட் யூனோ லைக் ஆப்வியஸ்லி எனக்கு வந்து பிகாஸ் ஐ ஹாவ் அ சைல்ட். ஸோ நான் வந்து டேக் கேர் பண்ணிட்டு தான் ஆகணும். தனியாக இருக்கும்போது வந்து நான் யார் மேலே வந்து டிபெண்ட் பண்ண முடியாது. ஃபிசிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். மேட் இருந்தாங்க. ஸோ மேட் வந்து டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆப்வியஸ்லி ஹவு கேன் ஐ ஆல்சோ டெல் தெம் பிகாஸ் ஐ எம் ஆல்சோ புல்லிங் தெம் இன் த லைக் யூனோ இன்ஃபெக்ஷன் ஜோன். ஸோ ஃபார்ச்சுனேட்லி வந்து பிகாஸ் ஐ வாஸ் த ஒன்லி பாசிட்டிவ் பர்சன். நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து நான் வந்து இப்போ சப்போஸ் நான் ஃபுட் குக் பண்ணிவிட்டு பிகாஸ் ஐ வாஸ் நாட் இன் எ பொசிஷன் தட் ஐ கேனாட் குக் மை ஓன் ஃபுட். நான் ஏன் ஃபுட் எல்லாம் குக் பண்ணிட்டேன், ஏன் வந்து சரௌண்டிங்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். எப்போ பார்த்து இந்த வெப்பர் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்துட்டு டெம்பரேச்சர் அப்புறம் வந்து ஆக்சிமீட்டர் பல்ஸ் ரேட் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி நான் மெயின்டைன் பண்ணுவேன். அண்ட் டுடே ஐம் ஹியர் யூனோ ஆன் 5th of December. I'm absolutely fine because நான் நேற்று நைட்டில் தான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். ஸோ again when you get all these things I tell you that even you don't need to go to the doctor also because doctor என்ன பார்ப்பாங்கன்னு இந்த டெம்பரேச்சர் அண்ட் இந்த ஆக்சிமீட்டர் அண்ட் பல்ஸ் ரேட் அண்ட் அதுக்கு மேலே வந்து அவங்க அது பார்த்துட்டு தான் அவங்க வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நான் மெடிசின் சாப்பிட்டுட்டு நான் வந்து வெப்பர் எடுத்துகிட்டு நான் ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது தென் ஐ லைக் யூனோ எவ்ரி டே ஐ யூஸ் டு கன்சல்ட் மை டாக்டர். இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இதுதான் வந்து சார்ட் ரிசல்ட் இருக்குது, இன்றைக்கி வந்து இதுதான் வந்து டெம்பரேச்சர் இதே இருக்குது, இதெல்லாம் வந்து நான் எப்போ பார்த்தது டாக்டருக்கு சொல்லிட்டு இருப்பேன். அண்ட் அவங்க ஃபீஸ் எல்லாம் வந்து நான் எல்லாம் ஆன்லைனில் வந்து டாக்டர் சம்டைம்ஸ் சொன்னாங்க நீங்கள் வெளியில் வந்து என் சேம்பருக்கு வரல, பட்
எப்போவுமே I never went out. And like not only never went out, நான் வெளியிலே வந்து டோர் லைக் ரொம்ப பர்பஸ் இருந்தாச்சுன்னா அப்போ தான் வந்து நான் டோர் பக்கமே போயிடுச்சு. அதர்வைஸ் I will not go, even though I was not in a position that that நான் வீட்டிலே தான் இருக்கணும், நான் எப்போ பார்த்து தூங்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒன்றும் இல்லை. பட் the more you take rest, the more you stay in the isolation in the sense, because interact பண்ணிட்டு தான் ஆகணும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, the more you put mask, gloves etc., உங்களுக்கு வந்து recovery ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப quickly ஆகும். So today I'm feeling better. I mean, not only today but for past 4-5 days, for past 1 week, touch wood, I'm feeling better. But only one thing that you have to do is that the smell basically came back within 48 hours. போயிடுச்சு எப்படி சீக்கிரம், வந்துச்சு எப்படி அவ்வளோ சீக்கிரம். And that too, my all thanks, like இந்த திருநெல்வேலி குரூப்க்கு தான் சொல்லணும், திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்க்கு தான் சொல்லணும். பிகாஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதே தான் நான் வந்து பண்ணிட்டேன். இந்த மாதிரி கார்ஹா என்ன வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து அதை குடிக்கணும், எப்போ குடிக்கணும், ஹாட் வாட்டர் எப்போ குடிக்கணும், அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ப்ளஸ் உங்களுக்கு இதோ வந்து சொல்லணும்னா, நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த கை வாஷ்க்கு சோப் வாஷ் பண்ணணும் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, ப்ளீஸ் ஃபாலோ தட், பிகாஸ் தட் actually plays a havoc in recovering. So இது வந்து I don't know whether it will be shown or not, but you see that when I'm going on using soap, see here, I don't know, yes it can be shown, right? In the skin peel ஆயிட்டே இருந்தாச்சு, that but that is a good sign. Plus see my lips, எனக்கு வந்து கொஞ்சம் டார்க் லிப்ஸ் இருக்கு, so I'm taking regular skin care also. But in the dark skin க்கு என்ன ரீசன் தெரியுமா? It's because of this, like this fever, this like physical not well-being etc. ஸோ நீங்கள் வந்து ரிகவர் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க தட் இந்த லிப்ஸ் வந்து ரொம்ப கிராக் ஆகிடுச்சு, லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சு, ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து எப்போ பார்த்தது அந்த வெஸ்லின் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தான் ஆகணும். டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் பேம்பர் யுவர் செல்ஃப், டேக் ரெஸ்ட். என்ன நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுன்னா, பிகாஸ் ஐ ஆம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், பட் ஸ்டில் தென் ஐ ஹாவ் டேக்கன் லீவ் ஃபார் 1 week. And obviously because I was in the low risk zone, so I could come back to my work, and I'm back to my work. I'm taking my classes, I am like now making video, and I am now back because I am just out of quarantine. But idike meaning இது இல்லை that quarantineலேருந்து வெளியில் வந்தாச்சுன்னா உடனே கார் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜாலி ரவுண்ட்க்கு போகணும். No, I'm not going to do that. So you have to basically take quarantine in a very serious way, and it can go even to 3 weeks also. It is better that if you stay back for 3 weeks at home, especially when நமக்கு வந்து எல்லா like facilities வீட்டிலேருந்து தான் கிடைக்கும். You can definitely stay back at home. So இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியாச்சுன்னா definitely you can win over corona, you can win over any sort of negativity. But at the same time, I'll also tell you that don't take it lightly, because என் சொசைட்டிலே நிறைய கேசஸ் வந்துச்சு, the housing society where I'm staying, and இங்கே வந்து எக்ஸலண்ட் சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. சப்போர்ட் சிஸ்டம் in the sense வந்து வாட்ஸ்அப்பில் எப்போ பார்த்தது வந்து யாருக்கு ஏதோ ஒரு வேணும்னா, ஏதோ ஒரு வந்து டிப்ஸ் ஏதோ ஒரு இருக்குன்னா அந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. ப்ளஸ் at the same time they have made it very sure that we don't go out. At the same time, I have seen there are certain people who have died of corona, and that too in my locality, in my area. So I'm very very careful that in the ipo vanda and the positivity and the negative item, that means I'm now very positive about myself. I don't again contact that, because you never know that when it's going to come back. Next thing is that யாருக்கு வந்து இந்த மாதிரி infection ஆயிடுச்சுன்னா, please don't blame them. We have taken ultimate care, like utmost care, but still then எங்கேருந்து வந்துச்சு நமக்கு தெரியாது. And because we have taken care of ourselves, that's why others are negative. So please don't blame anybody. Share all positive thoughts. And in the time when somebody is down with corona, எனக்கு வந்து பல் வலிக்குது, தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஓவர் பர்டன் பண்ணக்கூடாது. Like like your spouse, your mother, your daughter, your father, இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து because of you நான் வந்து சஃபர் ஆகிறேன், please don't tell. Please be compassionate to others, and please share more positivity, so that because mentally இதுக்கே வந்து இது நான் சொன்ன மறந்துட்டு, கொரோனாக்கே வந்து after effect na fatigue. The more you take rest, the more you take mental strength, the more you strengthen yourself mentally, in the fatigue lende neenga velile varano, because the body needs rest. So nalla irunge, safe irunge, and have safe practices,
be fearless. Fearless in the sense, take precautionary steps and then be fearless. So we shall all overcome this, and I'm sharing this for some information. Please don't take it otherwise, but I have seen many people, they are becoming victims of corona, and also there are some families who are having unfortunate deaths of corona. So you have to be very, very careful and stay positive, stay safe. Thank you so much.